ஹே ஹாய்ஸ், இது நம்மளோட லாங் ரைட் பைக் ரைடோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் நாகர்கோவில் டு கொடைக்கானல் போகிறதுக்கு என்னென்னலாம் பைக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அண்ட் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருந்தோம், என்னென்ன தப்பெலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இது வந்துட்டு பார்ட் 2. இன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் காத்தால் என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் நாங்கள் மூவ் ஆன் ஆனோம், அன்றைக்கி நைட் வரைக்கும் நடக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருப்போங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட வந்துட்டோம். ரொம்ப நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மதுரைக்கு வந்தால் பொட்டலம் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து டெம்ப்ட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஆதிகாலத்து மிட்டாய் கடைன்னு ஒரு மிட்டாய் கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு பொட்டலம் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஒரு பொட்டலம் வந்துட்டு 20 rupees வந்துச்சு. ஸோ அந்த பொட்டலம் வாங்கிட்டு அதில் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈகராக இருந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வேறு ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு காரசாரமான ஒரு ஸ்டஃபிங் தான். இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ வெறுமனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல காரமாக இருந்தது. பட் நாங்கள் அதை சாப்பிட்டாச்சு. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பால்கோவா, ஹல்வா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வாங்கிலாம் சாப்பிட்டோம். தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்காக அந்த மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் சரௌண்டிங்லேயே இருக்கக்கூடிய மணி ஐயர் இட்லி கடை அப்படின்ற ஒரு இட்லி கடைக்கு போயிருந்தோம். சீரியஸ்லி சொல்கிறேன், இட்லி செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு 3 சட்னி கொடுத்துருந்தாங்க. புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி நிறைய சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பும்போது நேத்திக்கு பண்ண தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பேக்கெல்லாம் செம்ம டைட்டாக டைப் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தோம். ஸோ ஏன்னா அப்போ தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அப்படின்றதுனால. ஸோ நம்ம மதுரையிலேருந்து கிளம்பும் போதே மதுரையில் ஒரு இடத்துல போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் டீ பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 50 kilometersக்குள்ளே வந்துட்டு மாம்ஸ் பேக்கரின்னு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் லைட்டாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருந்ததுன்னு தண்ணியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுது. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் வந்து கொஞ்சம் வெயில் டைமில் தான் போனோம். ஆனால் வந்து எங்களோட ஒரு டைம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாகலாம் இல்லை, ஓகேவாக இருந்துச்சு. டீஹைட்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி எங்கேயாவது இளநீ கடையை பார்த்தோன்னா கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு இளநீ குடிச்சிடுவோம். ஸோ இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக 2 சைடுமே மரம் அப்படி மறைச்சு ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல். முன்னாடி நம்ம நாகர்கோவில் சரௌண்டிங்கில் கூட இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருந்துச்சு. பட் இப்போ இந்த மாதிரி இடம்லாம் நான் இங்கே பார்க்குறதே இல்லை. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தென் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் இருந்துச்சு. ஸோ நம்மளை பெருசாக செக் பண்ணல, இந்த காரில் வரவங்களாம் செக் பண்ணாங்க. நாங்கள் ஆல்ரெடி பாஸ் எடுத்திருந்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது முன்கூட்டி பாஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மலையில் ட்ராவல் பண்ணுறது சீரியஸ்லி ஹெவன் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹீட்டில் இருந்துட்டு அப்படியே மேலே போக 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 ஒரு ஜில்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுக்காக தான் ஆக்சுவலாக கொடைக்கானல் வரோம். இருந்தாலுமே அந்த நாள் அந்த பைக்கில் போகும்போது, இப்போ நம்ம காரில் போனோன்னா அந்தளவுக்கு அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில. பட் பைக்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்குற இடம்லாம் இது வந்து ஒரு டேம் வியூ. ஸோ நம்ம மலையில் ஏறும்போது வந்து இந்த டேம் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வியூ எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல நம்மளோட சொந்த பந்தங்கள்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் இந்த மங்கீஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு கிளம்பினோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீனரிக்காக தான் நம்ம வந்து கொடைக்கானல் வர்றதே இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போனோம். இதுக்கு
ஸோ ஏரியாவெல்லாம் பற்றி சொல்லணுன்னா ரியலி வேறு லெவலில் இருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய பிளேசஸ் போங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஃபீல் வந்து இன்றைக்கி வரைக்குமே வாவ் வேறு லெவலில் இருந்ததில்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ரைடெலாம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கொடைக்கானல் வந்ததுமே ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது வந்து சில்வர் ஃபால்ஸ் தான். ஸோ சில்வர் ஃபால்ஸில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே ஒரு அக்காவோட கடை இருந்தது, அங்கே போயிட்டு ஒரு ப்ரெட் ஆம்லேட் மேகி எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ நம்ம வந்துட்டு கொடைக்கானலில் ரூம் வந்து எப்படி புக் பண்ணியிருந்தோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தாங்க. ஸோ அவங்க கொடைக்கானல் ரீஜியன் தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம், நம்ம தங்கியிருந்த ரெசார்ட். ஸோ இங்கேயே வந்துட்டு கிச்சன் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களே வந்து குக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கேட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரீச் ஆகிட்டது வந்துட்டு ஒரு 3 மணி போல் தான் வந்து ரீச் ஆனோம், நாங்கள் பொறுமையாக வந்ததுனால. ஸோ வந்த உடனே ஏதாவது ஒரு ஸ்பாட்டாவது எனக்கு பார்த்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஆர்வமாக கிளம்பிட்டோம். ஸோ வந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கர்ஸ் வாக் வந்தோம். கரெக்டாக நாங்கள் வரும்போது அப்படியே மிஸ்ட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து மிஸ்ட்டு இறங்கிடுச்சுன்னா உங்களால் எந்த பிளேஸுமே பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நடந்துச்சு. சரி ஓகே வந்ததுக்கு ஒரு சோளத்தையாவது சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோளம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். பட் ஏரியா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி ஆனால் இந்த கொக்கர்ஸ் வாக்லாம் வந்துட்டு மிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையில் அண்ட் வந்துட்டு அந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்னால் வந்து அதை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ இன்றைய நாள் இப்படி தான் போனது. கொக்கர்ஸ் வாக்கில் அப்படியே வாக்கை போட்டுட்டு கிளம்பினோம். ஸோ கொக்கர்ஸ் வாக் தான் பார்க்க முடியல, வேறு ஏதாவது பிளேஸஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து கிளம்பிட்டோம். பட் வந்து எந்த பிளேஸஸுமே பார்க்க முடியல, ஏன்னா எல்லா இடமே மிஸ்ட்டு இறங்கி பயங்கரமாக இருந்தது. அப்படியே அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியர் இருந்தது, இந்த மாதிரி மிஸ்ட்டு இறங்கும்போது நம்மளோட பைக் லைட் வந்து தெரியுமா, ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் தெரியுமான்னு. ஏன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து ஒயிட் கலர் லைட்டு, எல்லோ கலர் லைட்டில் வந்துட்டு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு காருக்கு பின்னாடி அப்படி ட்ராவல் பண்ணி தான் நம்ம வந்து போய் சேர்ந்தோம். ஆக்சுவலாக அவ்வளோ இருட்டாகலை, இருந்தாலுமே ஒரு ஃபியர் இருந்தது, நம்ம எங்கேயாச்சும் எக்கத்தப்பாக மாட்டிக்கக்கூடாது, ரொம்ப மிஸ்ட் வந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு பயத்திலே தான் நாங்கள் போனோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாங்கள் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, டிசம்பர் மந்த் சீசனே கிடையாது, அங்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்த டைம் சூப்பராக இருந்தது. சீசன் வந்து ஜில்னஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யார் சொல்கிறதையும் மைண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் பண்ணோம், என்னெல்லாம் ஏரியாலாம் பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஹோப் யூ லைக் இட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.